இந்த பூமி காத்துல கரைஞ்சு அழிஞ்சுகிட்டு இருக்கா. இந்த பூமிக்குள்ள இருக்கிற சம்யுக்த ஆத்மாவை அவளோட உருவத்துல வெளியே கொண்டு வரணும்னா அந்த ராணியை இங்கே கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே ககுபரே? ஆமாம் அண்ணா. அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். இன்னும் 3 நாளிகைக்குள் அந்த ராணி இங்கே வந்துருவா. இதில் எந்தவித தடையும் இல்லாமல் அவ ஆத்மாவை வெளியே பிரிச்சு எடுக்கிறதுக்கான பூஜையை செய் ககுபரே. சம்யுக்தாவின் உருவத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் அது அனைத்தும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொந்தம் சொந்தம். மம்மி, உன்னுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக காத்தில் கரைந்து கொண்டு இருப்பதால் உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீ போனதும் இன்னொருத்தி வெளியே வருவாள்ல, அவளுக்கும் எனக்கும் பூர்வ ஜென்மத்து பந்தமும் பகையும் இருக்கிறது. என்ன சம்யுக்தா, நான் சொன்னது சரிதானே? என்னோட உடல், ஆத்மா எல்லாமே என்னோட பார்த்திபனுக்கு மட்டும்தான் சொந்தம். நீ பண்ண துரோகத்துக்கும் என் பார்த்திபனை கொன்னதுக்கும் உன்னை நான் ஏன் கையால கொல்லுவேன்? நான் பார்த்திபன் மேல சபதம் செஞ்சிருக்கேன். அதை நிச்சயமா நான் செஞ்சு காமிப்பேன். ஈசனே, இன்னும் சில மணி நேரங்கள்ல நான் காத்தோட காத்தா கலந்துருவேன். நான் போனாலும் சம்யுக்தாவோட ஆத்மாவையும் ராணியையும் முன் ஜென்மத்துல இருந்த பார்த்திபனா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல என்னோட புருஷனா இருக்கிற வேம்பு சாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீதான்ப்பா காப்பாத்தணும் பரமேஸ்வரா.